உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு 1/4 கிலோ எடுத்துக்கணும். ஒரு கெட்டிலில் தண்ணியை கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு வைக்கணும். நல்லா கொதித்து அது வர்றதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். தண்ணி எங்கே கொதித்து வந்துருச்சு. அதில் நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சதை உள்ளே போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி 3 நிமிஷத்துக்கு பார்பாயில் பண்ணணும். நிறுத்திட்டு அடுப்பை நிறுத்திட்டு மூடி போட்டு வச்சா அதான் பார்பாயில் 3 நிமிஷத்துக்கு முடிச்சுட்டு அதை வடிகட்டி வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா 3 போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணணும். அதுவும் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த டைமில் பார்பாயில் செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க நம்ம உள்ளே போடணும். பார்பாயில்னால் ஒரு 3/4 பதம் அது வெந்திருக்கும். அப்போ தான் அது நல்லா வறுபட்டு அழகாக இருக்கும். அதோட தன்மை குறையாமல் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணினால இதுக்கு உப்பு லேசாக தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போடணும். கொஞ்சோண்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணுங்கள். பெருங்காயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த டைமில் பெருங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணுங்கள். நல்லா எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுறணும். தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். வெந்து நல்லா வந்துருச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ கை. இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ கை.